சூப்பர் 8 சுற்று அடுத்த நகர்வா T20 வேர்ல்ட் கப்பில் போய்கிட்டு இருக்கு. இதில் மொத்தம் 6 டீம் குவாலிஃபை ஆகிருக்கானுங்க. யார்? இந்தியா, இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸு, நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா. மொத்தம் 6 டீம் குவாலிஃபை ஆகிட்டானுங்க. இன்னும் 2 டீம் குவாலிஃபை ஆகணும். இந்த 2 டீமு கூத்து நடக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா குரூப் ஏ குரூப் பி தான் குவாலிஃபை ஆகாமல் இருக்குது அந்த செகண்ட் ஸ்லாட்டுக்கு. இப்போ என்னன்னா இதில் பாகிஸ்தான் குவாலிஃபை ஆகுவானுங்களா இல்லை யூஎஸ்ஏ குவாலிஃபை ஆகிடுமா அப்படின்ற டவுட் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா யூஎஸ்ஏ 4 பாயிண்டில் இருக்கானுங்க, பாகிஸ்தான் 4 பாயிண்ட் தான். ஆனால் அவங்க ஜெயிச்சிட்டா குவாலிஃபை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க இந்தியா கூட விளாண்ட மேட்ச்சை பார்த்துட்டு இவங்க எப்படி நமீபியா கூட விளாட போகிறாங்கன்னே தெரியல. ஏன்னா அடுத்த மேட்ச் நமீபியா ஒரு டீசனான டீமு. அவங்க கொஞ்சம் விளாண்டு பாகிஸ்தான் ஓட விட்டானுங்கன்னா யூஎஸ்ஏ குவாலிஃபைடு ரன் ரேட் மூலயமா. ஆனால் அந்த லெவலுக்கு இவனுங்க போகணுங்களான்னு தெரியல. ஏன்னா என் டவுட் வந்துருச்சு. அடுத்து ஆஸ்திரேலியா நிலம பரிதாப நிலையில் இருக்குது. மற்ற மேட்ச்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். ஒரு மேட்ச் இருக்குது, பட் ஜிம்பாப்வேக்கு 2 மேட்ச் இருக்குது. ஏன்னா ஜிம்பாப்வே ஒரு பெஸ்ட்டு பொசிஷன், ஹெல்த்தியான பொசிஷனில் இருக்கானுங்க. ஆல்ரெடியும் வந்து பார்த்தோம்னா ஜிம்பாப்வே 4 பாயிண்ட் வச்சுருக்கான், ஆஸ்திரேலியா 2 பாயிண்டில் தான் இருக்கானுங்க. இப்போ ஆஸ்திரேலியா அந்த மேட்ச் ஜெயித்தாலும் 4 பாயிண்ட்டு, ஜிம்பாப்வே அந்த மேட்ச் வச்சு 6 பாயிண்ட்டு முடிஞ்சு போச்சு. இதில் காம்படிஷனே கிடையாதுன்ற மாதிரி ஆஸ்திரேலியா மோத போகிறது என்னமோ ஒரு மைனர் நேஷன் கூட தான். பட் அவனுங்க ஜெயித்தாலுமே ஜிம்பாப்வே ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. பாவம் ஆஸ்திரேலியா என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. T20 வேர்ல்ட் கப்பு வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. சூப்பர் 8ம் இதே மாதிரி ஒரு சம்பவம் நிறையா நடக்குமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். உங்கள் கூட நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இதே மாதிரி நிறையா கான்வர்சேஷன் ஜாலியாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா கிரிக்கேஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி கண்டென்ட் பேசுனா கமெண்ட்ஸுங்க சொல்லுங்கள். இல்லை உன் வீடியோவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸுங்க சொல்லுங்கள். நான் மாற்றிக்கிறேன், என்னோடய வீடியோ ஸ்டைலை நான் மாற்றிக்கிறேன். ஸோ நிறையா கிரிக்கெட் பற்றி நிறையா பேச ஆள் இல்லாத அவசியம் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு கிரிக்கெட் பற்றி பேசணும் தாராளமாக என் கூட பேசலாம். லைவ் சேட்டுக்கு வாங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் நீங்கள் சேட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக பேசலாம். ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலு. சினிமா பற்றி பேசணும்னு ஆசை, பட் இப்போ பாருங்கள் ஒர்க்கில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கிறப்ப எப்படி நான் வீடியோ போடுறது? ஸோ பார்ப்போம். சினிமா பற்றி நிறையா பேசணும்னு ஆசை. அது முதல் நகர்வாக ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ஷார்ட் வீடியோ தான். பட் இருந்தாலும் சினிமா பற்றி பேசுகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும். யாராவது பார்த்தாங்கன்னா மாட்டிக்குவோம் நம்ம, அதனால் கவனமாக பேசணும். பார்ப்போம் என்னான்ட்டு. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.